ஜுவல்லரி மார்ட், சென்னை, மதுரை மற்றும் புதுச்சேரி. ஆடி கார்ல போறது இல்ல லைஃப், ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃப். உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆண்டாள் சன்னதியில போய் நின்று நீங்க என்ன கேட்டாலும் தருவா. இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். ஆண்டாள் சன்னதியில போய் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் செக்யூரிட்டி சிரிச்சே நான் இன்னைக்கு தான் PSO சிரிச்சு பார்க்குறேன். அவருக்கு ஒரு கைத்தட்டு. அவரும் பாருங்க, என்னை நயன்தாராவை பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருக்காரு, எப்போ முடிப்பேன்னு. அவரும் மனுஷன் தானுங்க, ரசித்து சிரிக்கிறார் பாருங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் டாக்டர்கிட்ட செக் பண்ணுங்க, நோயே வராது. நான் உலகத்தில் சொல்கிறேங்க, நான் MA சைக்காலஜி படிச்சிருக்கேன். 8 ஆப்பிள் சாப்பிட்றதும் ஒரு தடவை சிரிக்கிறதும் ஒன்று தான். நீங்கள் ஒரு தடவை சிரித்தா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. அதுக்காக 1:30 மணிக்கு மாமியெல்லாம் ராத்திரி மாடியில் ஏறி நின்று 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு தனியாக சிரித்து, நாளைக்கு ஆண்டாள் சன்னதிக்குள்ளே போகும்போது 2000, 4000, 8000 அப்படின்னு சிரித்தா பாண்டே எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா லூசு பையில, இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரே சிரிப்பாக சிரிக்குது. அப்படி இல்லை, எல்லாருமா சிரித்து நீங்கள் டாக்டர் வீட்டுக்கே போக வேண்டாம். ஏன்னா போனோன்னு டாக்டர் சொல்லுவார், மூச்சை இழுத்து விடுங்க அப்படிம்பாரு. நம்ம சொல்லணும் விட்டுறக்கூடாதுன்னு தான் டாக்டர் இங்கே வந்திருக்கேன். இல்லை, நான் வேம்பு சாருக்கு பணிந்து சொல்கிறேன். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டாக்டரை பார்க்க போனேன். உள்ளேருந்து நர்ஸு வந்தா, அம்மா டாக்டர்னு என்னைய பேசவே விடலை. வாயில் தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து ECG எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி 4000 ரூபா பில்லு சட்டையை அக்கல்ல வச்சுட்டு இருக்கேன். உள்ளேருந்து டாக்டர் வந்தார். என்ன மணிகண்டன்னாரு, எங்கள் அப்பா அம்மாவுக்கு மார்ச் 11 சதாபிஷேகம், பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. எவனுமே நம்ம இன்னைக்கு பேசுறதில்லை, சிரிக்கிறதில்ல. இத்தனை பேரையும் இன்னைக்கு சிரிக்க வச்சு நல்ல ரத்தத்தை ஊற்றி இருக்கிறது நான் இல்லை, சாணக்கியாவும் குருவும் தான். சிவஸ்ரீ கந்தபிரசாத் அமெரிக்காவில் போய் பாடினா 300 சீட்டுன்னா 500 பேர் வெளியில இருந்து கேட்குறான். நேற்றுக்கு பேசினாரு, அவர் பேச்ச தவம் இருந்து கேட்குறாங்க. சத்தியமா சொல்றேன், என்னுடைய இன்னைக்கு பேச்சுக்கு உண்மையாவே பாண்டே எனக்கு ஏதாவது செய்யறதா இருந்தா 8 பவுனுக்கு செயின் போடணும். அவர் சொல்றாரு, நான் சொந்த செலவுலேயே சூன்யம் வச்சுன்றேன். இப்படி இந்த கூட்டத்துக்கு முன்னாடி இன்னைக்கு அநேகமா உங்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். நல்லா ரசிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க, சந்தோஷமா இருங்க. முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டாள் சன்னதிக்கு போறேன். பெரியாழ்வார் பெற்றெடுத்த மகள், ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார். நம்ம திங்க் பிக்னு நீங்க யூ கேன் வின் ஷிவ்கர் படிக்க வேண்டாம், வேற புஸ்தகம் படிக்க வேண்டாம். மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கடவுளையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு உலகத்துல சொல்லி கடவுளையே ரெங்கமன்னாரையே அடைஞ்ச ஒரே பெண்மணி எங்கள் ஆண்டாள் நாச்சியார் தான். சரிதானே? நீங்க ஆண்டாள் நாச்சியார்கிட்ட போய் என்ன கேட்கணும்? முதல்ல ஒரு மாமி போவாங்க, நான் பார்த்துருக்கேன். நான் ஒவ்வொரு மாசமும் பிரதோஷத்துக்கு மயிலாப்பூர் கபாலி கோவில் போவேன். சில பேர் சிவபுராணம் பின்னி எடுப்பான். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. நான் ஒரு நாளைக்கு சொன்னேன், மாமி சாமி இங்கே இருக்கு, நீங்க ஏன் அங்கே பார்க்குறேன்னு. மாமா வாங்கி கொடுத்த செருப்பு அங்கே தானே இருக்குங்கிறா. அதில் பக்கத்து மாமி சொன்னா, இது தெரிஞ்சுதான் நான் பையில போட்டு கையிலேயே எடுத்துன்னு வந்துட்டேன் குழந்தைங்கிறா. எதுக்கு? பற்ற துறக்க கோவிலுக்கு போறோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நான் தப்பு பேசல. பற்ற துறக்க கோவிலுக்கு போறோம். 400 ரூபா செருப்பு மேல உள்ள பற்ற நமக்கு துறக்க முடியல. நீங்க சாமி கோவிலுக்கு போறது முக்கியம் இல்ல, எப்படி போறீங்கிறது தான் முக்கியம். இதே ஆண்டாள் சன்னதிக்கு போறீங்கல்ல, எல்லாரும் துளசி மேல வாங்கிட்டு போறீங்க, பட்டாச்சாரியார்ட்டு கொடுக்குறீங்க, தேர்த்த வாங்குறீங்க, கண்ணீர் விட்டு அழுகிறீங்க. என்ன தெரியுமா கேட்குறீங்க? ஆண்டாளே, இந்த வருஷமாவது எனக்கு எப்படியாவது என் குழந்தைக்கு நல்ல ஒரு புருஷன் கிடைக்கணும். அடுத்து ஒரு மாமி வருவா, ஆண்டாள் தாயாரே, உன்னைய விட்டா எனக்கு யாருமே கிடையாது, எப்படியாவது இந்த வருஷம் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கணும். அடுத்து ஒரு மாமி வருவா, எப்படியாவது என் புருஷனுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும். இன்னொருத்தர் வருவார், எப்படியாவது எனக்கு சொந்த வீடு வேணும். நீங்க வாழ்க்கையில 10 கொஸ்டின் தான் வச்சிருப்போம் ஆண்டாள் சன்னதியில். ஒன்று வீடு கேட்போம், இன்னொன்று மறந்துடாதீங்க, வீடு கேட்போம், குழந்தை கேட்போம், நல்ல எஜுகேஷன் கேட்போம், இல்ல காரு கேட்போம், பேங்க் பேலன்ஸ் கேட்போம். இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சன்னதியில சொல்றேன், நீங்க ஆண்டாள் நாச்சியார் சன்னதியில எதை கேட்டாலும் கொடுப்பா. எதையும் கேட்கலன்னா தன்னையே கொடுப்பா தாயார். இன்னொன்னு சொல்றேன், நம்மளா கேட்டா நம்ம தகுதிக்கு தான் கேட்க தெரியும், கடவுளா கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். அதுதான் பெருசு. நான் உங்கள்கிட்ட பணிந்து கேட்குறேன்.
சுவாமிக்கு டெய்லி பாலாலையும் பன்னீராலையும் பஞ்சகவியத்தாலையும் அபிஷேகம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க சுத்தமான கண்ணீரால அபிஷேகம் பண்ணுங்க. கடவுள் உங்கள்கிட்ட நேர்ல நின்று பேசுவான். சத்தியம். அதானே உண்மை. முதல்ல இறை வழிபாடுனா என்ன? எனக்கு நான் திருப்பி இந்த கூட்டத்தை பார்க்கும்போது பிரமிச்சு போறேன், திகைச்சு போறேன். அங்க பாருங்க, கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் நின்று ஒழுக்கத்தோட நெறியோட ரொம்ப பிரம்மாண்டமா. சார், அதான் சார் ஆன்மீக கூட்டத்துக்கு மற்ற கூட்டத்துக்கு உள்ள வித்தியாசம். இதுக்கு பேர் திருக்கூட்டம்னு பேரு, மற்றதுக்கு தெருக்கூட்டம்னு பேரு. அது கூடி கலைஞ்சிரும். இங்க கூடினா நாளைக்கு இத்தனை மணிக்கு என்ன பேசினாங்கன்னு சிந்திப்பாங்க. இத்தனை பேரையும் நான் வணங்கி சொல்றேன். இன்னொன்னு பெருமையா சொல்றேன், உலகத்துல ஒருத்தன் இந்துவா பிறக்கணும்னா குடிப்பினை இருந்தா தான் பிறக்க முடியும். நான் சின்ன விஷயமா, ஏன்னா இறநெறியில் சிறந்தவர்கள் ஆண்களா பெண்களான்னு இந்த விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் கிரவுண்டை ரெடி பண்றேன். பிச்சை இன்னும் ஒரு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் உங்களை விட்டுருவேன். என் மச்சின மாதிரியே மண்டையாற்றியப்பா. முதல் செய்தி, நம்ம ஊர்ல நம்மெல்லாம் எப்படி, எனக்கு இந்த வைணவ பெருமக்கள்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா, ஒரே ஒரு ஸ்ரீரங்கத்து ஜீயர் எழுதுறாரு. இது நடந்த செய்தியை நான் சொல்றேன் உங்களுக்காக. ஒரு மடத்துக்குள்ள உள்ள போயிட்டு வெளியில வராரு, எழுதுறாரு, பொதுவா மடாதிபதிகளை போய் சேவிச்சா எல்லாம் குளம் என்ன கோத்திரம் என்னன்னு கேட்பா. ஒரே ஒரு மடத்துக்குள்ள உள்ள போய் நமஸ்காரம் பண்ணா சாப்பிட்டியான்னு கேட்கக்கூடிய அறிவையும் குலத்தையும் கோத்திரத்தையும் பார்க்காம வயிற்றை பார்க்கக்கூடிய மடாதிபதி காஞ்சி பெரியவான்னு ஜீயர் எழுதுறாரு பெரியவரை பத்தி. நடந்த செய்தி நான் சொல்றேன். இந்த மண் ராமகிருஷ்ணரையும் ரமணரையும் விவேகானந்தரையும் மத்துவரையும் ராமானுஜரையும் மறந்துடக்கூடாது, விசிறி சுவாமிகளையும் எத்தனையோ மகான்களை பெற்ற தேசம் இந்த தேசம். நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சவால் விடுறேன், இன்னும் 1000 ஆண்டுகளானாலும் தமிழ்நாடு மட்டுமல்ல, பாரதம் ஆன்மீகம் தான் தலைத்த பூமி தான். இதை யாரும் தொட்டு கூட பார்க்க முடியாது. இதை அப்படியே வச்சுக்கங்க. முதல்ல சுவாமி கோவிலுக்கு போறக்கூடிய நம்ம கடவுள்னா எப்பேற்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு ஒருத்தர் இருந்தார், உங்களுக்கு எல்லாம் தெரியும். கல்கத்தால கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருக்கார். 300 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. கண்ணை மூடி தியானம் பண்ணிட்டு இருந்தார். ஒருத்தர் வேகமா வந்தார், நேரா மேடைக்கு போனார், மைக்கில் அப்படி கை தட்டினார், கண்ணை திறந்துட்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னார். நான் கண்ணை மூடி கல்கத்தா காளியோட பேசின்னு இருக்கேன்னார். உடனே மக்களை பார்த்து சொன்னார், மக்களே, மகாஜனங்களே, இந்த ராமகிருஷ்ணர் எப்படி நம்மளை முட்டாளாக்குறார் பாருங்க. கல்கத்தா காளியோட பேசுறேங்கிறாரு, அந்த காளியை 2 நிமிஷம் என்னோட பேச சொல்லுங்கன்னாரு. உடனே நம்மளா இருந்தா கோபப்பட்டிருப்போம். பகவான் ராமகிருஷ்ணர் சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க யாருன்னாரு. ஐ எம் ஏ டாக்டர் அப்படின்னாரு. நீங்க யாருன்னாரு. ஐ எம் ஏ டாக்டர்னாரு. உங்க கையை என் தலைமையில வச்சு என்னைய ஒரு 2 நிமிஷம் டாக்டர் ஆக்குங்களேன்னாரு. டாக்டர் பதறிட்டு சொன்னாரு, டாக்டர் ஆக்கணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்கு, அது படிச்சாதான் நீங்க டாக்டர் ஆக முடியும்னாரு. அப்ப பகவான் மக்களை பார்த்து சொன்னாரு, படிச்ச MBBS வாங்கின டாக்டர் சொல்றாரு, நான் 2 நிமிஷம் டாக்டரா இருக்கணும்னா படிக்கணுங்கிறாரு. கண்ணுக்கு தெரியாத காளியோட பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்கு, அதை படிச்சா காளியே உங்களோட பேசுவார். அதானே உண்மை. அப்ப முதல்ல ஃபெய்த் வேணும், நம்பிக்கை வேணும். இப்ப ராமகிருஷ்ணருடைய சீடர் இருந்தார் ஒருத்தர், அவர் பேர் விவேகானந்தர்னு பேரு. எல்லாரும் லேடிஸ் ஜென்டில்மேன் பேசின போது சிகாகோல போய் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேசினாரு. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி. இன்னைக்கு நீங்க போய் கூகுளில் தட்டினா கொட்டுது அவருடைய பேச்சு. அதெல்லாம் இல்லை, எல்லா சமஸ்தானங்களும் அவருக்கு மரியாதை செஞ்சாங்க. இந்தியாவில் ஒரு சமஸ்தானத்துக்கு வந்தாரு, சாப்பாடெல்லாம் போட்டு ராஜா விருந்து கொடுத்தாரு. எல்லாம் முடிஞ்சோடனே வெத்தலை பாக்கு போடும்போது விவேகானந்தர்கிட்ட சொன்னாரு, ரொம்ப மகிழ்ச்சி, ஆனால் உங்க இந்துக்கள்
மண்ணை மரத்தை கல்ல சாமின்னு கும்பிடுறாங்க, மண்ணை மரத்தை கல்ல சாமின்னு கும்பிடுறாங்க. இதை எப்படி ஏத்துக்க முடியும்னாரு. விவேகானந்தர் சொன்னாரு, இது சிம்பிள், இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன். இந்த செவுத்துல மாட்டியிருக்க படத்தை எடுங்கன்னாரு. எடுத்து கொடுத்தாரு ராஜா. பக்கத்துல இருந்த தளபதியை கூப்பிட்டாரு, இங்க வா, இந்த போட்டோவை கீழே போட்டு மிதினாரு. என்னை கொல்ல பார்க்குறியன்னு தளபதி ஓடிட்டான். அடுத்து ஒருத்தனை கூப்பிட்டாரு மந்திரிய, இங்க வா, இந்த படத்துல எச்சிய துப்புன்னாரு. ஐயோ என் தலையை வெட்ட பார்க்குறியன்னு ஓடினான். அடுத்து சேவகன் இருந்தான், அவனை கூப்பிட்டாரு, இங்க வா, இந்த போட்டோவை மேலேந்து சுக்கு நூறு ஆக்குனாரு. ஐயோன்னு ஓடினான். ராஜா சொன்னாரு, விவேகானந்தர் நீங்க பெரிய ஞானின்னு நினைச்சோம், முட்டாள் மாதிரி இருக்கீங்க, அதுக்குள்ள எங்க அப்பா இல்லையான்னு கேட்டாரு. இப்ப விவேகானந்தர் சொன்னாரு, என்னைக்கோ செத்து போன உங்க அப்பாவை 4 பேர் ஓவியமா வரைஞ்சா அந்த படத்துக்குள்ள உங்க அப்பா இருக்கிறதா நீ நம்பினா, மண்ணுக்குள்ள மரத்துக்குள்ள கல்லுக்குள்ள எங்க கடவுள் இருக்கிறதா நாங்க ஏண்டா நம்ப கூடாதுன்னு சொன்னார்.